ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய திருச்சபையாரோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவாதி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதுகிறவர்களுக்கும் சபையின் மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் சபையோருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீ வாருமே, பரிசுத்த ராஜனே நீ வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கவும் பாவியை நேசிக்கவும் தக்கதாய் ஆண்டவரே உண்மையே எங்களுக்கு ஜீவ பலியாக கொடுத்தீரே. இதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க, இதற்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட வேண்டியவைகளை விட்டு பிடித்துக் கொள்ள வேண்டியவைகளை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவைகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவராய் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இந்த காலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளாக பாய்ந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை நீர் சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும். கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணியறலும். பேசுகிற அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். அப்பா, உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட கருத்து, நாம் எல்லோரும் இப்பொழுது அனுசரித்து அல்லது நினைவு கூர்ந்து செயல்படுகின்ற இந்த தவசு காலம், தவக்காலம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ சபைகளிலே ஆஷ் வெனஸ்டே என்று பிப்ரவரி 18வது நாள் அனுசரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் 40 நாட்கள் தவக்காலம் என்று சொல்லப்படுகிறது. இதை
சிறப்பாக அனுசரிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் எப்படி அனுசரிப்பது என்பது இன்னொரு கேள்வி. இதை பற்றி சற்று நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியம். சிலர் இந்த தவக்காலம் எங்களுக்கு தேவையில்லை என்று, நாங்கள் என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லி அதை குறித்து சிந்திப்பதில்லை. சிலர் இதை ரொம்ப முக்கியப்படுத்தி சரீர பிரகாரமாக பல அனுசரிப்புகளை கடைபிடிப்பது நாம் அறிந்த ஒரு காரியம். சரீர பிரகாரமாக என்று சொன்னால் பல காரியங்கள், பல விதங்களிலே. ஆண்கள் நிறைய பேர் ஷேவ் பண்ணாம தாடி வளர்க்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். எதற்காக அப்படி தெரியவில்லை. இல்லை என்றால் இந்த 40 நாட்களும் நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம். எல்லாவற்றிற்கும் பல கோட்பாடுகள், பல வசனங்களை கூட எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் காரியத்தின் கடைத்தொகை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். சரி, இப்படி ஒரு அனுசரிப்பு தேவையில்லையா? சொல்லுங்க, இந்த ஒரு அனுசரிப்பு தேவையா தேவையில்லையா? முதலே கேள்வியை கேட்டு குழப்பி விட்டுட்டு இப்படி ஒரு கேள்வி திரும்ப கேட்டா நாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டோம். சரி, இப்போ வேதத்தில் அனுசரிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனுசரிப்புகள் நிச்சயம் அல்லது ஆசரிப்புகள் அவசியம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்ம என்னைக்கு வேணாலும் நியமிக்கலாம், உபவாசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இப்ப சொல்லுங்க, தேவையா தேவையில்லையா? சரி, மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஆசரிப்பு. இது எதற்காக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது என்று சற்று மேல பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 1:9, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இது இன்றைக்கு திருச்சபைகளிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகிறதா? இதுதான் அடிப்படை. இதற்கு பின்பு இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய நாள் வருகிறது, அது மிகவும் பயங்கரமானது. ஆகையினாலே ஆசரிப்பை கூட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஆனால் அவர்கள் இருந்த நிலை என்ன? போஜன பலியும் பான பலியும் ஆலயத்துல இல்லை. இந்த போஜன பலி, பலவிதமான பலிகள் உண்டு. போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு பின்னணியங்களை பார்த்தோம் என்றால், ஆசாரியர்களாய் இருந்தவர்கள் லேவி கோத்திரத்தார். ஆண்டவர் 12 கோத்திரத்து மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடங்கள் எல்லாம் ஒதுக்கி, லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் உங்களுக்கு இடம்லாம் கிடையாது, நீங்க ஆலயத்துல வேலை செய்ய வேண்டும், கர்த்தரே பங்கு. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய சுதந்திரம்.
இவங்களுக்கு ஆண்டவர் சொன்னது, உங்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் என்று அவர்களை பிரித்தெடுத்து வைத்திருந்தார். எனவே இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் ஆசாரியர்களாக வந்தார்கள். பணிவிடைக்காரராய் ஆலயத்திலே எல்லாம் செயல்பட்டார்கள், ஆசரிப்பு கூடாரங்கள் அந்த நாட்களிலே. இப்படி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக போஜன பலி, பானபலி இவைகள் எல்லாம் ஆலயத்தில் வருகிறது. பானபலிக்கு பல அர்த்தங்களும் உண்டு. நாம் அதை சற்று கவனித்து பார்ப்போம் என்றால், ஆரம்பத்திலே யாக்கோபு பலி செலுத்தும் போதே அவன் பானபலியை செலுத்தினான் என்று ஆதியாகமத்தில் கூட பார்க்க முடியும். எனவே இவைகளை எல்லாம் நாம் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பானபலி எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வாதம் சொன்னோன்னா ஐஸ்வர்யம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எல்லாமே ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிறது ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி ஆசீர்வாதம். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறோம் என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதம். எல்லாம் இப்படி தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தினால், சமாதானத்தினால் நம்முடைய இருதயம் மகிழ்ந்து ஆண்டவருக்கென்று கொண்டு போய் நம்மையே அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக கொடுப்பதுதான் பானபலி. இந்த பானபலி திராட்சை ரசத்தை சர்வாங்க தகன பலியோடும் கூட சேர்த்து ஊற்றி அதையெல்லாம் பலி செலுத்தி, இப்படியெல்லாம் பல பின்னணியங்கள் இருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:6 நான் கடைசியாக அவர் சொல்கிறார், அவருடைய நாட்களிலே நான் பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். என்ன சொல்றாரு கடைசியாக? நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து என்னை அதிகமாய் அர்ப்பணித்திருக்கிறேன், மகிழ்ச்சியோடு அர்ப்பணித்திருக்கிறேன். அதைத்தான் அவர் நான் பானபலியாக. அப்ப நம்ம இன்றைக்கு ஆலயத்திலே பானபலி அற்று போயிற்று என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு அப்படி அர்ப்பணிப்பு இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையிலே தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இல்லை. வாரந்தோறும் கோயிலுக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம், இடையில பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்ட்டு வரோம், எல்லாமே நம்ம நடக்குது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியினால் நாம் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இது குறைவுபட்டதென்றால் இங்கு யோவேல் சொல்லுகிற ஆசரிப்பு இன்றைக்கு தேவை. இந்த ஆசரிப்புக்காக நமக்கென்று ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நியமம் தான் இந்த தபசு காலம். இந்த நாள் 40 நாள் தான் ஆசரிக்கணுமா? இல்லை. இந்த 40 நாளாவது நம்ம செய்தோம்னா நமக்கு உணர்வு இருக்கும். நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று வாழுகிற நாட்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த பானபலி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு நேராக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது குறைதான் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அது குறைவுபடாமல் இருப்பதற்காக பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள். எனவே இது அவசியம். சரி, இன்றைக்கு நாம் என்ன ஆசரிப்பை பின்பற்றுவது என்று புதிய ஏற்பாட்டிலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதுவரைக்கும் ஆசரிப்பு தேவையா தேவையில்லையா? இன்றைய நடைமுறை வாழ்க்கையில இதைத்தான் பேசினேன். இந்த ஆசரிப்பு என்றால் என்ன? தேவனை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு காரியம் என்ன என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிற ஒரு வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், 2 காரியத்தை சேர்த்து சொல்றாரு.
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், தேவனுக்கு அடிமை ஆகணும். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இம்மீடியட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் என்னது? இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போகணும். இந்த முதல் விடுதலையாக்கப்பட்டு இன்னொரு அடிமைத்தனத்துக்கு நம்மை பானபலியாக வார்க்காமல் இருந்தால், அர்ப்பணிக்காமல் இருந்தால், நல்ல ஜோடிக்கப்பட்டிருக்க இடத்துல யார் வந்து உட்காருவா? இன்னும் பெரிய பிசாசெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம நிறைய கேட்ட கதை. இந்த போராட்டம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் நாம் விடுதலையாக்கப்பட்டது உண்மை. ஆனால் நாம் தேவனுக்கு நம்மை அடிமைகளாக அர்ப்பணித்திருக்கிறோமா? எந்த அளவிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம்? இதுதான் இன்றைக்கு குறைவுபடுகிறது. இதை நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்றால் நமக்கு முக்கியமா தேவைப்படுகிறது மனம் திரும்புதல். நான் இன்னும் மனம் திரும்பலையா? திரும்பிட்டோம், ஆனா இன்னும் திரும்ப வேண்டியது நிறைய இருக்குது. ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 7 திருச்சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னதில 5 திருச்சபைகள் நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ஒவ்வொருவருக்கும் தேவை மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனதை எப்படி பிடிச்சி, அது நல்ல வேர்டு, தமிழ் அழகா, இங்கிலீஷில் ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ் அழகா மனம் திரும்ப வேண்டும், அபவுட் டர்ன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் அபவுட் டர்ன் அடிச்சிட்டோமா அப்படின்றது கேட்டா எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. நம்மளே ஒருத்தரும் யோசிச்சுக்கலாம். நம்ம அபவுட் டர்ன் அடிச்சிருக்கிறோமா? 5 degrees திரும்பி இருக்கோமா? 2 degrees திரும்பி இருக்கோமா? 10 degrees திரும்பணுமா? 45 தெரியாது. ஆனால் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராக பிரயாணிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அதுதான் பாவத்தினின்று விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளாக மாறுகிறது. அது நம்ம பண்ணாம இருந்தோம்னா ரோமர்ல நம்ம வாசிக்க முடியும். அடுத்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ இப்படி நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய பலன் என்னது? 22 இருக்கு, பரிசுத்தமாகுதல். அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இப்ப நாளுக்கு நாள் நமக்கு பார்க்கலாம், நம்ம பரிசுத்தம் அடைகிறோமா? முடிவு என்னது? நித்தியவே. அப்போ பரிசுத்தம் அடைய இந்த டர்ன் இப்படி திரும்பி வந்து கடைசியில எங்க போய் நிற்போம்? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த திருப்பத்திற்கு தேவையானதுதான் என்னது? நம்முடைய ஆசரிப்புகள். எனவே இந்த நாட்களிலே நாம் எதை பெரிதாக ஆசரிப்பாக கருத வேண்டும் என்று ஆவிக்குரிய சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12 வாசிக்கிறேன். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். உங்களை குழப்புகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். வசனத்தை மாத்தல, கொஞ்சம் யோசிப்பதற்காக சொல்லுகிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இது எப்படி இருக்கு இந்த வசனம்? சுயாதீனத்திற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனம் என்றால் என்ன? ஃப்ரீடம் இல்ல? சுயாதீனமா எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் நம்ம சுயாதீனத்திற்கென்று தானே அழைத்திருக்கிறார். அப்புறம் ஏன் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல? ஆனால் அந்த சுயாதீனத்தை மாம்சத்திலே நாம் அனுசரிக்கும் பொழுது இதை செய்யாத இப்படி எல்லாம் சொல்றது
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவது, அது நிமித்தமாய் நமக்கு குழப்பங்கள் வருவது, இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அழகாக இங்கே விளக்கி இருக்கிறார். அனுசரியாமல், மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கலாம். நியாயப்பிரமாணம் நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்றா இல்லையா? சரி, அதுவும் இதெல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுவிசேஷம் யோவான் 1 பாத்தீங்கன்னா கிருபையையும் சத்தியத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின்படிதான் செய்யணும் அப்படின்னா கட் அண்ட் ரைட்டா முடிஞ்சு போயிடும். இப்படிதான் இருக்கணும், இதுதான் சத்தியம் இல்லையா, இது இல்லாதது போய் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதற்குள்ளே ஒரு கிருபையை வைத்துதான் நம்மை உடனே நம்ம என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்மளை பரிசுத்தவான் என்றும் நீதிமான் என்றும் தூக்கி வச்சுட்டு நீ பரிசுத்தமா நட, நீதிமான நடன்னு நமக்கு கிருபை கொடுக்கிறார். இதுலதான் நம்ம எல்லாரும் குழம்பி 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 தடுமாறி நிற்கிறோம். ஆனா இதை சுயாதீன பிரமாணம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். யாக்கோபின் சுவிசேஷம் யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். சுயாதீன பிரமாணமாகிய, அது என்ன பிரமாணம்? பூரண பிரமாணம். இப்ப சுயாதீன பிரமாணம் தான் பெர்ஃபெக்டான பிரமாணம். நியாய பிரமாணம் வார்த்தை என்ன பண்ணும்? நம்மள கொல்லும். நீங்கள் நம்புகிற மோசே தான் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 5. நீங்க மோசேன்னு சொல்லி நியாய பிரமாணத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே பரிசேயரே, அதனால உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இங்கே பாருங்கள், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அதாவது சுயாதீனமா செயல்படணும், ஆனா கேட்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சுயாதீனம்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறோம்? கேட்கிறத மறந்து போயிடும். ரோட்ல லெஃப்ட்ல தான் போகணும்னு கேட்கிறோம், ஃப்ரீயா விட்டா எங்க போயிடுவோம்? போயிடும். சரியா? அதுக்குன்னு அது கரெக்டா இல்லை. ஒரு இடத்துல தேவைப்பட்டா கொஞ்சம் அப்படி ரைட்ல போய் வந்துக்கலாம், சுயாதீனம். அதுவும் எல்லோ லைன் இருந்தா போகக்கூடாது, டபுள் எல்லோ லைன் இருந்தா இதெல்லாம் பத்தி இப்ப பேசவே கூடாது, அது அடுத்தது பிரமாணம். இப்போ இப்படி இவைகளெல்லாம் நம் நியாய பிரமாணமாகிய வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இது தப்பு, இது சரின்னு தோணுது. அதை கடைபிடிப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறிட்டோன்னு நாமே குற்ற உணர்வுக்குள்ள போய் விழுந்து கிடப்பதற்கு அல்ல. அடுத்தபடியாக விழுந்து கிடக்கிறவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்பதற்கும் அல்ல. விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி விடணும். சுயாதீன பிரமாணம். அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா 2வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி. நம்ம எப்படி நியாயம் தீர்க்கப்பட போறோம்? நியாய பிரமாணத்தை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்த்தா நம்ம எல்லாரும் அவுட், இப்பவே சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், ஒருத்தருக்கும் ஒரு வசதியை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணியத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச நிலை. எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் நிலையா இப்போ இல்ல. ஒவ்வொருவருடைய பின்னணியங்கள் வேறு, ஒவ்வொருவருடைய விசுவாச நிலைகள் வேறு. ஒவ்வொருவரையும் அவரவர் என்னென்ன அறிந்து தெரிந்து கொண்டார்களோ அதற்கேற்ற விதத்தில் நியாயம் விசாரிக்கப்படும். யாருக்கு அதிகமா கொடுத்தாரோ அவன்கிட்ட அதிகமா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலதான் கள்ளன் சிலுவையில இருந்துட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னா. கள்ளன் ஏதாவது வேற ஞானஸ்நானம் எடுத்தாரா? ஆண்டவர் உடனே கொடுத்துட்டார் பரதீஸ். ஆகையினால இன்றைக்கு சுயாதீன பிரமாணம் என்ன என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள, தெரிந்து கொள்ள
அழைக்கப்படுகிறோம். இது தெரியாம நம்ம பல நேரங்களில் நியாய பிரமாணத்தை வச்சு நம்மளையும் நியாயம் தீர்த்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டே மற்றவர்களையும் நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தி கொண்டே வாழும் பொழுது நமக்கு என்ன இல்லை? சந்தோஷம், சமாதானம் இல்லை. திரும்ப இப்ப கலாத்தியர் 13 இப்ப 5:13 வரலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் இந்த சுயாதீனத்தை அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்துங்கள். ஃப்ரீடம் டு சர்வ் ஒன் another வித் லவ். இதுதான் முக்கியம். ஆனால் இதை விட்டுவிட்டு நம்ம பல நேரங்களிலே பல காரியங்களை செய்கிறோம். இப்ப என்ன தலைப்புல பார்த்திருக்கோம்? தபசு காலத்தில் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஒரு பிராக்டிக்கல் டெபினிஷன். விட வேண்டியதை விட்டுவிட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதுலதான் நம்ம என்ன நியாய பிரமாணத்தையே பிடித்துக் கொண்டு இருக்கிறோமா, இல்ல சுயாதீன பிரமாணத்தின்படி வாழுவதற்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? 15வது வசனம், கலாத்தியர் 5:15 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இது ரொம்ப முக்கியம். நியாய பிரமாணத்தை பற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து கொண்டது, கடிந்து இல்ல கடித்துன்னு போட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவுல் அப்போஸ்தலன் எழுதின கிட்டத்தட்ட 5 நிருபங்கள்ல இருந்து பார்க்க போறோம். எல்லாம் யாருக்கு எழுதினாரு? சபைக்கு எழுதியிருக்கிறார். சபைக்குள்ள நடந்த காரியத்தை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு அவர்களுக்கு எழுதின புஸ்தகங்கள் தான் இவைகள். கலாத்தியர் திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாவது பிரயாணத்திலே உருவாக்கினவர், நிறுவினவர். ஆனால் அதன் பின்பு நடந்தது என்ன? பவுல் அப்போஸ்தலன் முதலாவது யாத்திரை செல்லும் பொழுது விருத்த சேதனம் எல்லாம் முக்கியம் இல்லப்பா. அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு முக்கியமானது விருத்த சேதனம் என்று சொல்லி அவர்களுக்கு அதை போதித்து சுவிசேஷத்தை அன்பின் அடிப்படையிலே கொடுத்து வந்தார். ஆனால் அவர் திரும்ப வந்து வேறு இடங்களுக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போன பொழுது அவருக்கு வந்த செய்தி, அங்கு பலர் சென்று பவுல் சொன்னதெல்லாம் தப்பு, பொய், விருத்த சேதனை இல்லைன்னா நீங்க ஒருத்தனும் பரலோகம் போக மாட்டீங்கன்ட்டு அவங்கள கலக்கி விட்டார்கள். அதுதான் இங்க வந்து நான் முதல்ல படிச்சல 12வது வசனம், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால். இந்த நிலைமையிலே இவர்கள் நியாயப்பிரமாணத்தை பிரதானப்படுத்தி பவுல் ஏற்படுத்தின அந்த திருச்சபையோரை கலக்கினபடியினால் எழுதின ஒரு நிருபம் கலாத்தியர் நிருபம், கலாத்தியர் திருச்சபை. இப்போ அங்க அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், நீங்க நியாயப்பிரமாணத்தை தான் பேசுறீங்க, ஆனா அன்பு எங்கேயோ போயிடுச்சு, கடித்து பட்சித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆகையினால எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி பல காரியங்களை அங்கே சொல்லுகிறார். சொல்லி கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் வாசிக்கலாம். நான் இன்னைக்கு டைம் பத்தாது. நான் 5 நிருபங்கள்லேருந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும். இதை நீங்கள் கவனிக்கவும். இப்ப இதுல அடிப்படை என்ன? நாம் சுயாதீன பிரமாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். பின்னணியத்தை அறிந்து அன்பின் அடிப்படையிலே ஊழியம் செய்வதற்கும், அன்பின் அடிப்படையிலே நம்மை நேசிப்பதற்கும் நம் தகப்பன் இருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுவதற்கு நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகளை திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஆனால் இந்த அன்பை செலுத்துவது அத்தனை எளிது அல்ல. அது அடுத்த முக்கியம். திரும்ப திரும்ப தப்பே செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க. அன்பு என்ன ஆகும்? தணிந்து போகும். இப்ப இதுக்கு என்ன தேவை? கிருபை அதிகமா. யாருக்கு தேவை? தப்பு செய்யறவங்களுக்கு, நமக்கா? சரிதானே? ஆண்டவர் நமக்கு தான் நிறைய கொடுத்துருக்காரு. நம்ம கோபப்பட்டோம் என்ன நம்ம கிட்ட நிறைய கேட்பாரு. அவங்களும் திருந்தணும். அதுக்குன்னு கண்டுக்காம கண்ணை மூடிட்டு தூர பார்த்துட்டு நடக்கிறது இன்னைக்கு இருக்கிற சமுதாயம். ரெண்டும் முக்கியம், விட்டு விட முடியாது.
ஆனால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். சுயாதீன பிரமாணம் முதல் குறிப்பு. அப்படியே எபேசியருக்கு வருவோம். 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரத்துல 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இந்த பழைய மனுஷன் நமக்கெல்லாம் எங்க இருக்கான்? இருக்கானா இல்லையா? ரொம்ப பெர்ப்ளெக்சிங் கொஸ்டின்லாம் கேட்குறேன். இருக்கிறான், மறைஞ்சு இருக்கிறான். யூ ஹேவ் டு அக்னாலெட்ஜ். முதல்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவனை மறைஞ்சே வச்சிருக்கணும் நம்ம. அப்புறம் அப்படியே போயிடுவான். எப்போ? அவர் வரும்போது. தப்பா சொல்றேன். அதனால பழைய மனுஷன் போயிட்டான், எல்லாம் புதிதாயினு பாடிடுறது ரொம்ப ஈஸி. வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்ப இங்க சொல்றாரு, பழைய மனுஷனை. எபேசியர் ஒரு நல்ல திருச்சபை, அவங்களுக்கு எழுதுறாரு, நீங்க பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. டெய்லி சட்டை எடுத்து போடுறது தான் தரித்து கொள்வது. ட்ரெஸ் தானே நம்ம தரித்து கொள்றது. இதை நம்ம டெய்லி காலையில செய்யணும். புதிய மனுஷனை எடுத்து போட்டுக்கணும். நிறைய அங்கங்கே பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலன் எழுத நல்லா கவனிச்சு வாசிச்சோம்னா சில இடங்கள்ல அன்பை தரித்து கொள்ளுங்கள்னு கூட எழுதியிருக்கிறாரு. அதை இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பு காட்ட முடியாத இடத்துல அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கமிட்மெண்ட் லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லவ்னா இன்னைக்கு பல விதமான லவ் இருக்கு இல்லையா? வேதத்துல மிகவும் சிறந்தது அகாப்பே லவ் என்று சொல்லப்படுகிறது. தேர் இஸ் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, கமிட்மெண்ட் லவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அன்பை தரித்து கொள்றது. இதுல ஆழமான கருத்துக்கள். ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சில சத்தியங்களை சொல்லி இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓசியாவை தானே ஒரு சோரம் போன ஸ்திரீயை போய் திருமணம், அந்த ஸ்திரீ திரும்பவும் சோரம் போயிடுவான், திரும்பியும் எப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நேசிக்கிறது? அப்படி நான் உங்களை நேசித்தேன்னு சொல்றாரு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட் லவ். செய்ததெல்லாம் தப்பு தாப்பா, நேசிக்கிறதற்கு அன்புன்னு இங்கிருந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு லவ் யூ. அதுதான் அன்பை தரித்து கொள்றது. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்ப இந்த இடத்துல இதுக்கு மேல எபேசியர் 4 இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பலவிதமான தவறான வழிகள் இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பாவம்னு நமக்கு நல்லா தெரியும். சொல்ல போனா சினிமா பாக்குறது பாவமா இல்லையா? பாவம், உடனே சொல்லிடுவோம். சிகரெட் குடிக்கிறது சார் பாவமா இல்லையா? பாவம் சொல்லிடுவோம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதையெல்லாம் நான் இங்க பேச வரல, என்னுடைய நோக்கம் அதல்ல. Therefore there are explicit sins. நமக்கு கன்ஃபியூஷனே இல்லாத சின் நிறைய, பட் there are implicit sins. நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யறதுக்கு உள்ள பாவம் வரும். அதைத்தான் நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். நம்ம அறியாமலே மறைமுகமாக பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே நான் வாரத்துல இதெல்லாம் பண்றேன், நான் செய்ததெல்லாம் நல்லதுன்னு செஞ்சான். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவனுடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் சொல்றான், இப்படி இருக்க அப்படி இருக்க. ஆனா கடைசியில் அவனுடைய உள்ளத்துல இருந்த அடித்தளத்துல இருந்து வெளியே வந்து பக்கத்துல நிக்கிறானே இவனை போல இல்லைன்னு. இது அவன் அறியாமலே அவனுக்குள்ள வர்ற பெருமை. அதுதான் பாவம். ஆண்டவரே என்ன உபவாசிக்க உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரே, தப்பே இல்லை. அவன் உபவாசிக்கல, நான் உபவாசிக்க செய்றீங்களே ஆண்டவரே, அங்கதான் பிரச்சனை. இது நம்ம வாயால சொல்லலைனாலும் மனதுக்குள்ள வருதா? இப்படிப்பட்ட எண்ணங்கள், இதெல்லாம் தான் இம்ப்ளிசிட் சென்ஸ் என்று சொல்லுகிறேன். இவைகளை இந்த பழைய மனுஷனை கீழே தள்ளிட்டு புதிய மனுஷனை போட்டுக்கிட்டோம்னா மனசு எப்பவுமே எப்படி இருக்கும்? தாழ்மையா இருக்கும். தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு?
கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்ன செய்யணும்னா பாவம் மேற்கொள்ளாது. நான் சொன்ன அந்த ரோமர் 6:14 வாசிச்சு பாருங்க. கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் sin shall have no dominion over me, உங்கள் மீது பாவம் ஆளுகை செய்யாது. அப்ப அந்த என்னைக்கெல்லாம் நம்ம பாவம் செய்யறோமோ கிருபை போயிருக்குன்னு அர்த்தம். கிருபை போறதுக்கு காரணம் எங்கேயோ பெருமைப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம், எங்கேயோ நம்ம அறியாம செய்த காரியங்கள். எனவே அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மனுஷனை தரித்து கொள்ளும். காலையில் எழும்பி ஆண்டவரே நேற்றுக்கு என்னெல்லாம் தப்பு செஞ்சோம், பரிசுத்த ஆவியான நிச்சயம் மனசுக்குள்ள சொல்லியிருப்பாரு. நீங்க கடினப்படுத்தாம இருந்தீங்கன்னா, ஆவியை அவித்து போடாமல் இருந்தோம் என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், எபேசியர் 4:30 இருக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் பரிசுத்தாவியானவரை வைத்திருக்கிறார். ஆனால் அளவு வேறு. அனுதினம் அபிஷேகத்தால் நிறைகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாக இருக்கும். யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அளவில்லாமல் தன் பரிசுத்தாவியின் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிச்சயமா இருக்கிறார் எல்லாருக்கும். எபேசியர் 1:13-14 வசனம் அழகா சொல்கிறது. எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் வந்தாச்சு. முத்திரை, ஜஸ்ட் a seal. அது எதுக்கு? அடுத்த வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். எனவே ஆவியானவரை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவருடைய நிறைவு வித்தியாசமான அளவுகளிலே இருக்கிறது. அபிஷேகத்திலே நிறைவது மிகவும் மிகவும் அவசியம். ஆகையினால ரட்சிக்கப்பட்டோன்னு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க, நீ சும்மா இருக்கலாம், அப்படி நான் சொல்லவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை அவித்து போடாதிருங்கள், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படி நாம் இருப்போம் என்றால், இருப்பதற்காக ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருல, நேற்றுக்கு நீ இப்படி பேசிட்ட, இப்படி யோசிச்சுட்ட, இப்படி பண்ணிட்ட, இது தப்பு, இதை பார்த்துட்ட, இது எல்லாத்தையும் வச்சு ஆண்டவரே இந்த பழைய மனுஷன் எனக்குள்ளே வாழ்ந்து மேல வர்றதோம அவனை கீழே அமுக்குங்க, எனக்கு புதிய மனுஷனை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க என்று அந்த ஒரு அவேர்னஸோட நம்முடைய வாழ்க்கையை காலையில் ஆண்டவரிடத்துல பானபலியாக ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் நம்முடைய வெற்றிக்கு அடையாளம். 25வது வசனம், எபேசியர் 4:25, அஞ்சியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நம்ம எல்லாரும் எப்படி ஒருவருக்கொருவர் என்னவா இருக்கிறோம்? in the body of Christ, கிறிஸ்துவனுடைய சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம். கை கண்ணுக்கு விரோதமா போய் கண்ணை குத்துமா? எப்படி? அப்புறம் நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும், தெரியாததை வாய் சாப்பிடுமா? சில இடத்துல அந்த வயலேஷன் நடக்குது. ஆனா சாப்பிடறதுக்கு விருப்பப்படாது. அப்ப அங்க பழைய மனுஷன் இருந்து சொல்றான், இல்ல சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு பாருன்னு சொல்றான். அந்த பழைய மனுஷன் மேல வந்துடுறான். இதுதான் பழைய மனுஷன், புது மனுஷன். யாருக்கு நிறைய சாப்பாடு போடுறோமோ அந்த ஆளு ஸ்ட்ராங்கா வந்துருவார். அதுதான் கருத்து. ஆகையினால பிரியமானவர்களே, அவயவங்களா இருக்கிறபடியினால் ஒருவருக்கொருவர் மெய்யை பேச கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய் என்னது? அதையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. என்னது மெய்? உண்மைன்னா என்னது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அந்த லெவல்ல வரணும். நம்ம நினைப்பது, நம்ம பேசுவது, நம்ம செய்வது, மூணு ஒண்ணா இருந்தாதான் வாழ்க்கை உண்மை. அதுதான் உத்தமத்தன்மை. உத்தமத்தன்மையை ஆண்டவர் பிரதானமாக நினைக்கிறார். ஆண்டவர் நிக்கோதேமுவை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அந்த நேரத்துல அத யோவான் சுவிசேஷத்துல ஆரம்பத்திலே வந்துரும், 2ஆம் 3ஆவது அதிகாரத்துல.
அவரை பார்த்த உடனே சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த பின்னணியத்தை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீஷர்களில் ஒருவர் போய் பார்த்து மேசியாவை கண்டோம்னு நிக்கோதேமிட்ட சொல்றாரு. அவரு நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். ஆனா அவர் நிக்கோதேமி சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்ல காரியம் வரப்போகுதா? அங்கேயா மேசியா வருவார்? இப்படின்னு சொல்லிக்கிட்டே வரவர்கிட்ட தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் அப்ப விசுவாசி கூட கிடையாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளான நிலைமை, உத்தமத்தன்மை, இன்னைக்கு நாம் உத்தமர்களா? வாழுகிறோமா? உண்மை தன்மை இல்லாத பல இடங்களை பார்க்கிறோம். 26வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். இன்னைக்கு யாருக்கும் கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், பேசுறோம். ஆனா பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லி இருக்கிறார், நீ உண்மையை விரும்புறவனா இருந்தா, நீ உத்தம தன்மை உடையவனா இருந்தா, சரியாக செய்யணும்னு நினைச்சா உனக்கு கோபம் வரலாம். வரணும்னு நான் சொல்லல, வரலாம். நெகேமியா எத்தனை உத்தமன்! 53 நாட்கள் அலங்கத்தை கட்டி முடிச்ச பெரிய வீரன். அவருக்கு கோபம் வந்துதா? முடிய பிடிச்சு அடிச்சாரு. ஆகையினால அப்படி செய்யணும்னு நான் சொல்லல. இந்த கோபம் வருவது மனித இயல்பு, அது பழைய மனுஷனுடைய தன்மைதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ல சொன்னாரு, நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டால் விசாரிப்புக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்ப நியாயமா கோபப்படுறது வாழ்க்கை நிஜ யதார்த்தம். ஆனால் அந்த கோபத்தோட போய் தூங்க போயிடாதுங்க, அவ்வளவுதான். கோபத்தை சரி பண்ணுங்க. சரி, ஒருவேளை தூங்க போற நேரம் தான் கோபிச்சுட்டு தூங்குனீங்க, என்ன காலையிலையாவது சரி பண்ணுங்க. இதுதான் சுயாதீன பிரமாணம். அப்படியே அதிலே வாழ்ந்து கொண்டிராதிருங்கள். இப்போ 2வது சத்தியம் என்ன பார்த்தோம்? தபசு காலத்துல 2வது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த தரித்து கொள்றது என்னன்னா, ஈஸியா செய்யக்கூடிய காரியங்கள் இல்லாதவற்றை சொல்லும் பொழுது இதை நீங்களாட்டு எடுத்து தூக்கி போட்டுக்குங்க உங்க மேல, அது தானா அது வந்துடாது. ஆங்கிலத்துல பார்க்கும்போது புட் ஆன் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நேற்று சர்ச் பண்ணி பார்த்தேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புட் ஆன் லவ் அண்ட் லவ். புட்டிங் ஆன் லவ் அண்ட் லவ்விங் எ பர்சன். இப்போ ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிக்குது, அவருடைய நடை உடை எல்லாமே பிடிக்குது, அவர்கிட்ட அன்பு தானா வரும் இல்ல, ஸ்பான்டேனியஸ்லி தட் ஃப்ளோஸ். அதுக்கு நீங்க அன்பை தூக்கி தரித்து கொள்ளுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? நம்ம அன்பா இருக்கணும், ஆனால் முடியாத இடங்களிலே அன்பை தரித்து கொள்வதற்குரிய கட்டளையை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அதற்கேற்ற விதத்திலே வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க விதமாய் திருப்பிக் கொள்வதற்கு இந்த ஆசரிப்புகள் அவசியம். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இந்த நாட்கள்ல இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்மளை இடிக்குது, இப்போ மனசாட்சியை குறித்து கொண்டு இவைகளிலே நம்மை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தால் கர்த்தருடைய நாளுக்கு நாம் ஆயத்தமாகும். இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். அடுத்த நிருபம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் நிருபத்துல பார்க்கும்போது 4வது அதிகாரம் 1வது வசனம், யாராவது ஒருவர் வாசிங்க. எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் பீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 2வது வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இங்க எயோதியாள் சிந்திக்கையாள் 2 பேருக்கு ஒரே சிந்தை இல்லாம இருக்கிறத பிலிப்பியருக்கு இவர் எழுதுறார். பிலிப்பியரை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு நல்ல திருச்சபை. இந்த திருச்சபையில எல்லாம் நல்லா நடக்குது. 1வது அதிகாரம் 27வது வசனம் அவர்களுடைய நற்காரியங்களை பற்றி வாசிக்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன்.
நான் வந்து உங்களை ஒன்றாவது பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்க அந்த அளவிற்கு சுவிசேஷத்தின் காரியங்களுக்காக செயல்படுகிறார்கள். இன்னும் தொடர்ந்து செயல்படுங்கள். இதுல பல காரியங்கள், இதுல அவர்களுடைய நற்காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கேயும் 2 பேருக்கு என்ன ஆகுது? சிந்தை ஒன்றாக இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு குறித்து இங்க பவுல் எழுதுகிறார். 3வது வசனம், பிலிப்பியர் 4:3, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது இவங்க ஒரு சிந்தையில வித்தியாசமா இருக்கிறாங்க. அவங்க ஒரே சிந்தையா இருக்கிறதற்கு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. இப்போ அவர்களை பற்றி, அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள், அவங்க நாமம் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, புக் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம ஒரு திருச்சபைக்குள்ள அல்ல இன்னொரு கிறிஸ்தவர்களுக்கு கூட நமக்கு வந்து ஒரு மன வருத்தம் வரும்போது முதல்ல நினைச்சுக்கணும், நம்ம பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, அவங்க பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து எப்படி இவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளின் மத்தியிலே நாம் ஒரு மனதோடு வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழும் பொழுது 4வது வசனம், இந்த இடத்துல புதுசா வராரு பாருங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றார். அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடுனால அங்க என்ன போயிருக்குது? அதனாலதான் அதை சொல்றார் அந்த இடத்துல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சரி, அடுத்தது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்போ இந்த கருத்து வேறுபாடுனால அங்க சந்தோஷம் இல்லை. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து இருந்திருக்கலாம். எந்த சபை? பிலிப்பியர் சபை. அவருக்கு அதிகமாய் உதவி செய்த சபை, பக்கத்தில் உள்ள சபைக்கெல்லாம் உதவி செய்த சபை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அங்க என்ன இருக்கு? இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த சமாதான குறைவில் நீங்க வாழ்ந்து கொண்டிராதிருங்கள், ஒப்புரவாகுங்கள், சந்தோஷமாயிருங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷரும் முன்பாக தெரிந்திருக்க கிடவுது. கூட ஒரு அடைமொழியை சேர்க்கிறார் பாருங்களேன், கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இப்ப எனக்கும் பிரதருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து நாங்க பேசுறோம், ஏதோ ஒரு வாக்குவாதத்துல இருக்கிறோம்னு வைங்களேன், ஒருத்தரை தாக்கி ஏதோ ஒன்று பேசுறோம்னு வைங்களேன், கர்த்தர் அதுக்கு முன்னாடி இங்க நின்று அப்படி பேசுவோமா? பேச மாட்டோம். அப்ப அதை நம்ம மறந்து விடாம நீங்க ஞாபகமா வைங்க. உங்க கருத்து வேறுபாடுனால நீங்க இப்படி பேசி சந்தோஷத்தை இழந்து போகிறீங்களே. 2 பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? கருத்து வேறுபாடு இல்லாத வாழ்க்கை இல்லை. அதை விட்டு கொடுத்து சந்தோஷமாய் வாழுங்கள். இப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். எனவே மனம் திரும்புதலுக்குரிய 3வது சத்தியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்ம இதை எப்போ பிரசங்கத்துல எப்படி கேட்போம்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்து நம்ம தூக்கத்துல இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து பேசி அப்படியே ஒரு பெப் டாக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம கஷ்டத்தை விட்டு, உண்மைதான், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் பின்னணியம் என்ன என்பதை விளங்கி கொள்ளுங்கள். அப்படியே அடுத்தபடியாக கொலோசியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் நிருபத்துல இருந்து பார்க்கிறோம். நல்ல திருச்சபைகளுக்கு சொன்னதை பார்க்கிறோம். மாற்றம் இன்னும் திருச்சபைகளிலே தேவைப்படுகிறது. மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இந்த ஆசரிப்பின் காலங்கள். அடுத்தபடியாக 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14வது, அதாவது அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால்
விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இப்ப என்ன அர்த்தம்? அவர் சொல்றார், இது திருச்சபையாருக்கு எழுதுறார். முற்காலத்துல நீங்களே இதையும் தெரியாமலே செஞ்சிட்டு இருந்தீங்க. இந்த பாவத்தை எல்லாம், துரீச்சை, விபச்சாரம், விக்கிரகாராதனை இதெல்லாம் செய்துட்டு இருந்தீங்க. இப்ப தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் விட்டு விடுங்கன்றாங்க. அப்படிதானே இருக்கு. ஆனா கவனிங்க வசனத்தை. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்கள் செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ இது எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. ஆனா அந்த லிஸ்ட் வேற, இந்த லிஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கோபம், துர்க்குணம் எல்லாம். அப்போ நீங்க அதெல்லாம் விட்டீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சிருக்கீங்க, இன்னும் இந்த தப்பெல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் வெளிப்படையாய் தெரியக்கூடிய பாவங்கள். இனி அடுத்து பாருங்க 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அங்க என்ன சொன்னாரு? தரித்து கொள்ளுங்கள். இங்க என்ன? புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க உணர்வடையுங்கள்னு சொல்றாரு. காலையில எழுப்பி நம்ம ஆண்டவரே இந்த புதிய சட்டையை போட்டுக்கிறேன், புதிய மனுஷனை தரித்துக் கொள்றேன்னு ஜெபித்து விட்டு திரும்பவும் இந்த புதிய சட்டைக்குள்ள பழைய மனுஷன் நின்னா இப்படி போயிடும். ஆகையினால் நீங்க புதிய சட்டை போட்டிருக்கீங்கப்பா, நீங்க கொஞ்சம் உணர்வாகி வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த காரியங்களை எல்லாம் எழுதி வைத்து குறித்து வைத்து இதற்காக ஆண்டவரிடத்துல நம்மை ஒருத்து நாம் கூறக்கூடிய இந்த ஆசரிப்புகள், அது உபவாசமாக இருக்கலாம், இல்ல குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இவைகளெல்லாம் செய்து நம்முடைய ஆவியிலே ஒரு மாற்றத்தை நாம் கண்டு கொள்வோம் என்றால் அதுதான் உண்மையான உபவாசமும் தவசு காலமும். அதைத்தான் கூற விரும்புகிறேன். எனவே இதை தரித்துக் கொள்ளுங்கள். கடைசியா அப்படி நிறைய 12, 13 எல்லாம் முடித்து 14வது வசனத்துல மீண்டும் வருகிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் சொன்னேன். அன்பாய் இருங்கள்னு சொல்லல, அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். சில இடத்துல உங்களுக்கு அன்பு வராது, ஆனால் அந்த அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்து அந்த ஆளுக்காக சொல்லி ஜெபித்து வாழ்க்கையை நடத்துங்கள். வீட்டுக்குள்ளே பெலிஸ்தியர்கள் இருப்பார்கள், குடும்பத்திற்குள்ளே பெலிஸ்தியர்கள் இருக்கலாம், ஆபீஸ்ல பெலிஸ்தியர் பக்கத்து சீட்ல இருக்கலாம், எங்கிருந்தாலும். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு, உன்னை எகிப்தில இருந்து நான் இங்க கொண்டு வந்த போது நான் தான் பெலிஸ்தியனையும் கொண்டு அங்க வச்சேன்ற தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துவதற்காக சிலரை பெலிஸ்தியர் போல, அசீரியர் போல நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறாரு. ஆகையினால அவர்களை வெறுக்காதிருங்கள், நம்மை நாமே திருத்திக் கொள்ள முற்படுவோம். அதுதான் அழகாக ஆபகுக்கு 3 வாசிக்கும் போது, அது கொஞ்சம் வேணா எடுத்து வாசிக்கிறீங்களா? கடைசியில அந்த ஆபகுக்கு 3 அது வாசி, கடைசி வசனம், கடைசி 2 வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் அதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு கஷ்டம். அத்தி மரம் தொழில் விடாம போனாலும், கிடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாம் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன். அடுத்த வசனம் என்னது? ஆண்டவராகிய கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலத்தில்
நடக்க பண்ணுவீர். அப்புறம் இதெல்லாம் சூழல் இப்படிதான் இருக்கு. எனக்கு வேதனை தரக்கூடிய சூழ்நிலை, போராட்டம் தான். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு மேலே ஏறி நடக்கிறதுக்கு எனக்கு கடவுள் என்ன தரணும்? பலன் தருகிறார்னு சொல்றார். இதே போல நம்ம இங்க பார்க்கிறோம்ல, நிறைய விதத்துல சோதனை, பக்கத்துல இருக்கவங்க சமாளிக்க முடியல, ஆனா நமக்கு கோவம் வருது, நீ நான் இன்னையில இருந்து பேச மாட்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ஆண்டவர் நீ அப்படி இருக்காத, கோபம் கொண்டாலும் பேசாம இருந்தேன்னா பாவம் செய்யறேன்னு அர்த்தம், நீ பேசு. அது எப்படி முடியும் ஆண்டவரே? கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உன்னை அதற்கு மேலாக ஏறி நடக்க பண்ணுவார். எனவே எல்லாம் செய்து முடிச்சுட்டு கடைசியில பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் அவ்வளவு எளிதில் பிராக்டிஸ் பண்றதுக்கு, ஆனால் நாம் செய்யணும். தேர் இஸ் எ டிமாண்ட். நமக்கு டிமாண்ட் இல்லைன்னா சப்ளையே வராதில்ல. நம்ம இப்படிதான், இதுதான் வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோம், இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சு நீ அடுத்த சண்டே கோயிலுக்கு போனா போதும், இந்த வாரம் ஃபுல்லா என்னது தபசு காலம், சாப்பிட மாட்டேன் மத்தியானம், இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இப்படி எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். பண்ணாம இருந்து என்ன பண்றோம், அதுதான் முக்கியம். சாப்பிடாம இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு நம்மளை பட்டினி கிடக்க சொல்லல. பட்டினி கிடந்தா நல்லது, இருக்க முடிஞ்சா. இருந்து என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வந்தார்கள் தேவனால். சுதந்திரித்தவங்க எத்தனை பேர் தான்? மற்றவங்க. ஆகையினால விடுவது முக்கியம். விடுவதோடு கூட சேர்ந்து சுதந்திரிப்பதற்கு நம்மை தேவனுக்கு அடிமைகளாக அர்ப்பணிக்க வேண்டும். கடைசியாக தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். இதெல்லாவற்றையும் சொல்லி யாரையும் நாம் பயப்படுத்தல, சந்தோஷமா இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவராய். 1 தெசலோனிக்கேயர் 5:9 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவன் என்னை கோபாக்கினைக்கென்று, கர்த்தருடைய கோபாக்கினை நாள் வருகிறதுன்னு தொடங்கணும். அதிலிருந்து விடுபடுவதற்கு, அதிலே தப்பித்துக் கொள்வதற்கு ஆசரிப்புகளை கூறுங்கள். அந்த கோபாக்கினை நாள் வருகிறது. ஆனால் திருச்சபையே, தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, நம்மை அவர் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும், ஆண்டவர் வரும்போது உயிரோட இருந்தாலும், நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். இதை சிந்திக்கிறதுக்கு தான் இந்த நாட்கள், அதை கொண்டாடுவதற்கு தான் இந்த நாட்கள். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததோடு இந்த தபசு காலம் முடிகிறது. இது மனிதர்கள் நமக்கு கொடுத்த அனுசரிப்பு தான். அவர் உயிர்த்தெழுதும் பொழுது அந்த நாளிலே நாமும் உயிர்த்தெழுந்த வல்லமையிலே பெருகி நிற்க வேண்டும். இன்னைக்கு இல்லைன்னு சொல்லல, இன்னும் ஒரு ஸ்டெப் வளர்ந்திருக்கணும். அந்த நம்பிக்கையை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக 24வது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர், அழைத்தவர்ல இன்னைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? மனந்திரும்பு, மனந்திரும்பு, மனந்திரும்பு. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்ப அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுயாதீன பிரமாணத்திற்கு அதன் அடிப்படையில தான் ஆண்டவரே நீர் எங்களை நியாயம் தீர்க்க இருக்கிறீர் என்று முதலாவது பார்த்தோம். நீர் அன்றைக்கு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ உம்மிடத்தில் கொண்டது பொழுது நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் அவளை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் நீரோ அவளை குற்றப்படுத்தவில்லை.
அந்த நியாய பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு சுயாதீன பிரமாணத்தை அந்த நாளிலே ஆண்டவரே அதை அவர்களுக்கு முன்பாக சொன்னீர், உங்களில் குற்றமில்லாதவன் முதல் கல்லெறிய கடவன் என்று. இது ஒரு காரியம் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே திருஷ்டாந்தமாக செய்து வைத்திருக்கிறேன். இது போல எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் சுயாதீன பிரமாணத்தை அனுசரிக்க நீர் சொல்லுகிறேன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்றும் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு முதலாவது நாங்கள் குற்ற உணர்விலிருந்து வெளியே வர வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதிலிருந்து வெளியே வருவதற்கு உதவித்தார். அடுத்தபடியாக ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ என்று வாழுவதற்கு அல்ல, இந்த சுயாதீன பிரமாணத்தை அறிந்து கொண்டு அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பழைய மனுஷனை களைந்து நாளுக்கு நாள் அந்த பழைய மனுஷன் எங்களிலே அழிக்கப்பட்டு ஆண்டவரே புதிய மனுஷனை ஒவ்வொரு நாளும் தரித்துக் கொள்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழுவதற்கு உதவி செய்கிறேன். எதை செய்தாலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலையும் எங்களுக்கு அன்பு காட்ட முடியாம சில நேரம் இருக்கலாம் ஆண்டவரே. அது இயற்கையா எங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அன்பு இல்லாமல் போகலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அன்பை அந்த இடத்திலும் காட்டத்தக்கதாய் உம்மிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். 770 தரம் மன்னிக்க வேண்டும் என்று அன்றைக்கு சீஷர்களிடத்துல சொன்னீர். மன்னிக்க முடியாதே நினைத்தவர்கள் அப்படி என்றால் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் என்று கேட்டாங்களே. நாங்கள் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை பெருக எங்கள் ஒருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாட்களை நாங்கள் வீணாக கழிக்காமல் ஆண்டவரே பரிசுத்த உபவாச நாளை ஆசரிக்க சொன்னீரே, நியமியுங்கள், ஆசரிப்பை அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பானபலி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. இந்த அர்ப்பணம் தான் எங்களை சுத்த நிலைமையிலிருந்து பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஆண்டவரே. இந்த அர்ப்பணத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தார். கர்த்தர் கூட இருந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நம்பிக்கையினால் நிரப்பும் ஆண்டவரே. நீர் எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை ஆண்டவரே, எங்களை ரட்சிப்புக்கென்றே நியமித்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுவதற்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான இகபர நன்மைகளினாலும் நிரப்பியர்களும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.